புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அசோக் நகர் அருகே பழனிவேலு என்பவர் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். அந்த பெட்ரோல் பங்குக்கு இன்று காலையில் பலர் பெட்ரோல் போட்டனர். பெட்ரோல் போட்ட பின் பங்கிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்குள் வரிசையாக வண்டிகள் பழுதாகி நின்று போனது. இதனால் வாகன ஓட்டிகள் மெக்கானிக்கிடம் வண்டியை தள்ளி சென்று காட்டினர். அவர் பெட்ரோலை சோதித்தார். பெட்ரோலை விட தண்ணீர் அதிக அடர்த்தி கொண்டது. பாட்டிலில் பிடிக்கும்போது தண்ணீர் கீழே போய்விடும் என மெக்கானிக் செய்து காட்டினார். நீங்க போட்டது பெட்ரோலே இல்ல, பாதிக்கு மேல தண்ணி தான் இருக்கு என மெக்கானிக் சொன்னதும் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். கிட்டத்தட்ட 30 பேர் ரிப்பேரான பைக்கை தள்ளிக்கொண்டு பெட்ரோல் பங்குக்கு வந்து ஊழியர்களுடன் சண்டை போட்டனர். ஏன் இப்படி பண்றீங்க, தண்ணி கலந்த பெட்ரோலை போட்டு மோசடி பண்றீங்களா என ஆவேசமாக கத்த துவங்கினர். போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரித்தனர். விஷயத்தை கேள்விப்பட்டு பங்க் ஓனர் பழனிவேலுவும் ஓடி வந்தார். அதிகாலை முதல் 3 மணி நேரம் புதுக்கோட்டையில் கனமழை கொட்டி தீர்த்தது. பெட்ரோல் இருக்கும் சம்பில் மழைநீர் புகுந்து விட்டது. இதை கவனிக்காமல் ஊழியர்கள் பெட்ரோல் போட்டுவிட்டனர். இதுதாங்க நடந்தது என ஓனர் விளக்கம் அளித்தார். அப்ப ரிப்பேரான வண்டிகளுக்கு யார் பொறுப்பு என வாகன ஓட்டிகள் கேட்டனர். சர்வீஸ் சென்டர்ல விடுங்க, மொத்த செலவையும் நான் பாத்துக்கிறேன் என போலீசார் முன்னிலையில் பங்க் ஓனர் பழனிவேலு உறுதி கூறிய பிறகே வாகன ஓட்டிகள் அங்கிருந்து கிளம்பினர். சம்பில் இறங்கிய மழைநீரை அகற்றிய பிறகே பெட்ரோல் டீசல் விற்பனை துவங்கும் எனவும் அதுவரை பங்க் செயல்படாது எனவும் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. தண்ணீர் கலந்த பெட்ரோலை போட்டதால் 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பழுதான சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.